வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், DXY உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்க்கோ அல்லது கீழே கமெண்ட்லேயோ உங்களுடைய டவுட்ஸை போடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை கவர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா US உடைய நியூஸ் வந்து ISM சர்வீஸ் PMI இருக்குது அண்ட் தென் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன தேவை, எங்கே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோலுக்கு தான் மெயினாக தேவைப்படும். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இதனால் டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ்னஸ் கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது பாசிட்டிவை விட. ஓகே, ஸோ நெகட்டிவாக தான் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோலுமே மேக்ஸிமம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கொஞ்சம் ஹியூஜ் ஆகிறதுக்கும் ஹவர்லி ஏர்னிங்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஸோ நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு லைவ் மீட் இருக்குது. ஸோ லைவில் கூட நம்ம பார்க்கலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் பார்ப்போம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து செல் சைடில் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட்டிங். மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஒன் மோர் ட்ராப் கொடுத்துரும். கண்டிப்பாக 97 வரைக்கும் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கு கீழேயும் போகலாம். ஒருவேளை ப்ரைஸ் வந்து பிஃபோர் நான் ஃபார்ம் பேரோலுக்கு இந்த இடம் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் சப்போர்ட்க்கு இது எடுக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடம் ரீச் ஆனாலும் நம்ம டாலர் இண்டெக்ஸ் செல் செட்டப் தான் நம்ம எதிர்பார்க்கணும், பை செட்டப் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் செல் செட்டப் இருக்குது. அந்த செல் செட்டப் உடைய கண்டினியூட்டியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜாப் ஓப்பனிங் வந்து நெகட்டிவாக வந்துட்டா கண்டிப்பாக ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஈக்குவல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டம்ஸை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிவிட்டு 97 வரைக்கும் கீழே போயிட்டு இங்கேக்கு இது மார்க்கெட் ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லைனாலும் அப்படியே செல் செட்டப் கண்டினியூ ஆச்சுன்னா செல் போங்க. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் செல் செட்டப் அதிகமாக எதிர்பாருங்க. ஆயில், ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. நம்ம ஒரு 4 ஹவரில் எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சேனல் பிரேக் ஆகிடுக்கு. இப்போ நமக்கு வந்து 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அப் சைட் போயிட்டு டவுன் சைடு வந்துட்டு இப்போ திருப்பி மார்க்கெட் அப் சைட் போயிருக்கு. இப்போ நமக்கு வந்து செல் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $96. நான் சொல்கிறது இது வந்து ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் கிடையாது, ஸ்பாட் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து 104 இருக்குது. ஓகே, ஒரு $3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் இப்போ சொல்கிறது பியூர் ஸ்பாட் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்பாட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் $96 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் $96 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து நமக்கு வந்து 88லேருந்து 81 வரைக்கும் மார்க்கெட் எனி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே இறங்குறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. அதை விட மார்க்கெட் வந்து பெட்டர் சாய்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மட்டும் இங்கே வந்து ஷேடோ கொடுத்துட்டு மேலே ஏறினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சேனல் கிரியேஷன் வரும். இப்படி ஓகே, ஸோ இப்படி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன வெஜ் கிரியேஷன் வரும். சும்மா இந்த இடத்துல சப்போர்ட் டெஸ்ட் மட்டும் நடந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ணால் நமக்கு இந்த ஸ்பாட் மார்க்கெட்டே 112 தாண்டறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ஸ்விங்ஸ் ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். மேலே ஏறிட்டு இறங்கிட்டு அதே அளவில் போயிட்டு அப்போ இறங்கணுமே அப்படின்னா இறங்காமல் கொஞ்சம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இப்படி புஷ் பண்ண ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இந்த டாப்பை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஒருவேளை 96 பிரேக் பண்ணிட்டா தான் கீழே 81 வரைக்குமோ அல்லது 88 வரைக்குமோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இது சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் நமக்கு ஆயிலில் தெரியுது. சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் சேனல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ இந்த சேனல், ஓகே, இந்த சேனலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் கூட ப்ரைஸ் வந்து இந்த ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா இதை பிரேக் பண்ணிட்டா
ஓகே, கிட்டத்தட்ட $72. இதை பிரேக் பண்ணிட்டா கீழே வந்து நமக்கு 69லேருந்து $68 வரைக்கும் சில்வர் வந்து இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகுதா இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டிசிஷனை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது அடுத்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இந்த சின்ன டிமாண்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே வந்தால் $69லேருந்து $68 வரைக்கும் மார்க்கெட் இறங்க போகுது. அப்போ ஒரு செல் செட்டப் கிடைத்தால் மேபி நாங்கள் சொல்கிறது தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால ஸ்டாப் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை. கோல்டில் வேணால் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் கண்டிப்பாக செல் போக ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை கொஞ்சம் மேலே போயிட்டான், ஒரு 75.5 வரைக்கும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல சில்வர். ஸோ இந்த இடங்கிறது நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த லெவலில் தான் எடுக்கும். இந்த லெவல் இன்னும் ஒரு பெட்டர் சாய்ஸ். அப்போ இங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 74.5லேருந்து 75 பக்கமாக மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கலாம். இது பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துலையும் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த டவுன்ஃபால் கொடுத்துட்ருக்கு. இப்போ நமக்கு வந்து ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதியில் வந்து நேற்று ஒரு அட்டாக் வந்திருக்கு. ஸோ வார் இப்போதைக்கு வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ நமக்கு வார் ஸ்டாப் ஆனால் தான் கோல்டு நல்லா ரைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக ரைஸ் ஆகும். திடீர்னு ஒரு பேனிக் நியூஸ் வரும்போது மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கீழே டக்குன்னு நடக்கும். ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் இந்த சேனலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, ஸோ இந்த சேனலை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல இது ஃபர்ஸ்ட் வேவ், இது ஃபுல்லாக நமக்கு வந்து கரெக்ஷன். செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ், இது ஃபோர்த் வேவ். இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது ஃபிஃப்த் வேவ். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. இந்த லோ பிரேக் ஆகிடும். 500 பிரேக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 400 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆக ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஏரியாவில் திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் கொஞ்சம் இப்படி மார்க்கெட் கரெக்ட் ஆகும். இப்படி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னா செல் தான் ட்ரை பண்ணணும். பை ட்ரை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு செல் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல். 4550லேருந்து 4570 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ அங்கே மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த 15 மினிட்ஸில் இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனாக போட்டுக்குங்க. ஓகே, இது வந்து ஒரு வெஜ் மாதிரி வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனாக ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 540 வரைக்கும் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் டாப்பாக எஸ்எல்ஆ வச்சு நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த 4500 பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அல்லது டெஸ்ட் பண்ணுறதுக்காக 510 வரைக்குமாவது வரும். இது நல்லா பிரேக் ஆனதுக்கப்புறம் போகிறது இன்னும் பெட்டர் சாய்ஸ். 4540 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் ஒரு ஸ்டாப் மேலே இருக்கக்கூடியதை ஒரு 65க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஹை, ஓகே, இந்த ஹைக்கு மேலே ஒரு 60 மேலே 65 வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் மார்க்கெட்டை புஷ் பண்ண செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இது பிரேக் அவுட்டே நடக்கலை, செகண்ட் ஆப்ஷன். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த பிரேக் அவுட்ஸே நடக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். திருப்பி மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணிவிட்டு அரௌண்ட் 70ங்கிறது செல் இடம் இல்லை, 70 மினிமம் 50 டச் பண்ணால் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் வந்து அதாவது 4550 டச் பண்ணால் ஒரு செல்லுக்கான ஏதாவது ஷார்ட் கிடைச்சா போகலாம். இல்லை அப்போ அடுத்தது என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த பிரேக் கொடுக்கல, அப்போ 4570 போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் டேர்ன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் வச்சு அங்கே இருக்கிற டாப்பில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். கண்டிப்பாக 510லேருந்து 500 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதனால் ஸ்டாப் இல்லாமல் தயவுசெய்து இதில் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய டேட்டாஸ்
ஒருவேளை ஜாப் ஓப்பனிங் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுத்துட்டா இது நல்லா இறங்கிடும். ஒருவேளை அது நெகட்டிவ்னஸ் கொடுக்கும்போது இந்த ட்ராப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7:30 மணிக்கு தான் இன்னைக்கு நியூஸ். ஓகே, அதனால முடிஞ்ச அளவு செல் சைடில் இருக்க ட்ரை பண்ணுங்க, பை சைடு வேணாம். நாளைக்கு லைவ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஷன் பண்ணலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். வேறு எங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.